ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆணி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 15/6/2025 திருவோண நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த மாதம் பிறக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான மாதம் தான். பாக்கிய ஸ்தானத்தில் குரு, சூரியன், புதன் 3 கிரகம் இருக்குது. 11ஆம் இடத்துல 2 7 குடையவர் நீசமாக இருந்தார் ரொம்ப நாளாக. அந்த நீசத்துலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டார். என்னென்னா செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல ராகு, அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ராகுவும், 6ஆம் இடத்துல சனியும் இருக்காங்க. அதே மாதிரி 7ல் வந்து சுக்கிரன் இருக்குது. பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி 7ல் இருக்குது. புதிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். புதிய மனிதர்களுடைய தொடர்பு, பெண்கள் வழி ஆதாயம், திடீர்னு ஃபேமஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பப்ளிசிட்டி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. பாக்கிய ஸ்தானம் அப்படிங்கிறது வலுத்திருக்கு. அது பத்தாததுக்கு 5ஆம் இடத்துல வந்து பேர், புகழ், கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம்லாம் வந்து ராகுவும் வலுத்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதம் வந்து டாப்பாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. மெயினாக வந்து செவ்வாய் 11ல் இருக்குங்க. நீச்சத்துலேருந்து வெளியில் வந்துருச்சுங்க. அதுவே மிகப்பெரிய லெவலில் யோகம் தான். இவ்வளோ நாளாக குடும்பத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இந்த மாதம் வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரதுக்குண்டான அமைப்பு, மனசில் வந்து சந்தோஷம், ஆத்மார்த்தமான ஒரு நிம்மதி, இது எல்லாமே வரும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே வந்து பிரச்சனைகள், அந்த ஆரோக்கிய சீர்கேடலாக இருந்து நல்லபடியாக பூரண ஆரோக்கியம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோடு சேரும்போது கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 2 7 கூடையவர் மாரகாதிபதி ஒரு பாதகத்தில் இருக்காரு. இந்த செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ மருத்துவ செலவு செவ்வாய்னால இருக்குது. பல்லு சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி எலும்பு மஜ்ஜை, தீக்காயங்கள், சிறு சிராய்ப்புகள், இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். வேற எந்த ஒரு விபத்து கண்டமோ ஆயுள் கண்டமோ கண்டிப்பாக இல்லைங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிரந்தர வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 7ல் இருக்கனால நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அதாவது தொழில் ரீதியாக இருக்கக்கூடியதில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறத ப்ரொமோஷன், அங்கே சூரியன் இருக்கார், உங்களுக்கு குரு புதன்லாம் இருக்கார். 9 கூடையவர் 9ல் ஆட்சி. அப்போது நீங்கள் வேலை செஞ்சது இவ்வளோ நாள் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னாலுமே, உங்களுக்கு வேலைக்கு இந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு பிடிக்கலைனாலுமே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிடும். நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல வாழ்ந்து காமிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா வேலை பார்க்குற இடத்துல உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய பேர் புகழ்லாம் பரவும். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். 9 கூடையவர் பாக்கியாதிபதி புதன் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 6 கூடைய குரு வந்து என்ன இருக்காரு, 9ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்களே உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. யார் முன்னாடி நான் அவமானப்பட்டேன்னா அவன் முன்னாடியே வாழ்ந்து காமிக்கிறேன், அவன் முன்னாடியே நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த உங்களுக்கு வேலையில் நல்ல ஹாப்பினஸ் உருவாகும். அதே மாதிரி நல்ல இன்க்ரிமெண்ட்டு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், இது எல்லாம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. கோவிலுக்கு போகிறது, நீண்ட தூர பிரயாணங்கள், ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படுறது, புனித யாத்திரைகள் செல்வது, இந்த மாதம் வந்து ஒரு உபாசனை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி குரு உடைய வழிபாடு பண்ணுங்கள். 9ஆம் இடத்துல குரு எப்போல்லாம் வராரோ அப்போ குருநாதர் வழிபாடு, குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மெயினாக பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுக்குன்னு ஒருத்தர் குருன்னு நீங்கள் வச்சுருப்பீங்கள, அவங்கக்கிட்ட போய் பிளஸ்ஸிங் வாங்குங்க. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். குருவும் புதனும் சேர்ந்துருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை உதவி பண்ணுங்கள். அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். 11ஆம் அதிபதி 9ல் இருக்கார். உங்களுடைய பேர் புகழ், அதாவது உங்களுக்கு மெயினாக பேர் இந்த மாதத்தில் வந்து என்னென்னா உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வளர்ச்சி அடையுங்க. நீங்கள் யார், நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்கவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் புரிஞ்சுக்குவாங்க, தொழில் பண்ணுற இடத்துலையும் புரிஞ்சுக்குவாங்க. உங்களை புரிஞ்சு மற்றவங்க அனுசரித்து நடக்கக்கூடிய டைம் இந்த டைம். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ராகு வந்து 5ல் இருக்கனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. 9ஆம் அதிபதி
பாக்கிய அதிபதி வந்து 9ல ஆட்சி பெற்றிருக்காரு. சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கு. குரு 5ஆம் இடத்துல இருக்கு. அப்போ ரொம்ப நாளா இந்த பேபிக்காக ட்ரை பண்றது, டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் இந்த டைமுக்கு போங்க. சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்துக்குள்ள நீங்க போனீங்க. அதுக்கு உண்டான ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் ட்ரை பண்றது சக்சஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம்ல ட்ரை பண்றது வந்து ஒரு சக்சஸ குடுத்துரும் உங்களுக்கு. அதனால தாராளமா நீங்க போலாம். அதே மாரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. க இயற்கை முறையிலே உங்களுக்கு கடவுளே வந்து ஏன்னா குருபலம் தான் 9ல பாக்கியத்துல இருக்கு இல்லைங்களா? கருப்பை ஸ்தானமே வந்து 9ஆம் இடம் தான். அதனால அந்த ஸ்தானத்திலே குரு இருக்கனால, உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம், சந்தான பிரார்த்தனை நெறைய பேருக்கு கிடைக்கும். அதே மாரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால திடீர் மேரேஜ் ஒரு சிலருக்குலாம் வந்து திடீர்னு மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டானது. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கு ஃபிக்ஸ் ஆகுறது இந்த மாரி நடக்கும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும் தான். ஆனாலும் அத கடந்து வந்து பழகிக்கங்க. ஒரு சிலருக்கு சக்சஸ குடுத்துரும். இந்த டைம்ல போய் நீங்க சொன்னீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 கூடயும் இப்ப 6ல போயிட்டனால, காதலர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில கவனம் எடுத்துக்கங்க எப்பவும் போல தான். ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவோட சேர்ந்திருக்காரு. அதனால அவருக்கு ஏதாவது சர்ஜரி இந்த மாரி ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அத மட்டும் பார்த்துக்கங்க. பொதுவாவே பெண்களுக்கு வந்து நெறைய நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம் தான். வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், இவ்வளோ நாளா பார்த்துட்டு சில பேருக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும். இந்த டைம்ல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் நெறைய பெண்களுக்கு இருக்கு. இத கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து படிப்புல முன்பை விட நல்ல ஆர்வமும், நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிப்புல வந்து தங்கு தடைகள் எதுவுமே கிடையாது. 4ஆம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு உங்களுக்கு. இவ்வளோ நாளா செவ்வாயுடைய பார்வை இருந்து அதுல ஏதாவது ஒரு தடைகள் இருந்திருக்கும். ஆனா அந்த தடைகள் எல்லாமே இப்ப விலகிருச்சு. படிப்ப பொறுத்தவரைக்கும் உயர்கல்விக்கு போறது உண்டானது. புதுசா நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தடை இல்லாம உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனு. சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கனால மிகப்பெரிய லெவல்ல அது யோகமா இருக்கும். பெரிய பெரிய வாய்ப்புகள் திரைத்துறையில இருக்கிறவங்க, சின்ன திரையில இருக்கவங்க பெரிய திரைக்கு போறது, இந்த மாரி பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த தேடி வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன வாய்ப்பையும் நீங்க விடாம புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய வாய்ப்பா மாறும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய ப்ரோகிராம்ஸ் பண்றது, அதே மாரி வந்து பட வாய்ப்புகள் வர்றது, பாடுற வாய்ப்புகள் வர்றது, அந்த மாரி. அதே மாரி அவார்ட் குடுக்கறது, இந்த மாரி பொதுமக்களுடைய பாராட்டுகள், அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க பப்ளிசிட்டி ஆவீங்க. இந்த மாதம் வந்து மிகப்பெரிய லெவல்ல வைரல் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், இடமாற்றங்கள் நெறைய பேருக்கு வரும். நல்ல இடமாற்றமா வரும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அழுத்தங்கள் பொதுவாவே குறையும். இவ்வளோ நாளா அழுத்தங்கள் இருந்திருக்கும். அந்த அழுத்தங்கள் எல்லாம் குறையும். அதே மாரி ப்ரொமோஷன் கிடைக்கும். இவ்வளோ பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, கொரீஸ்லாம் இருந்தா அதெல்லாம் இந்த மாசம் சால்வ் பண்ண முடியும். முயற்சி பண்ணிருங்க. அதே மாரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல பதவி தானா தேடி வரும். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். சுக்கிரனுடைய இருக்கறனால ஈர்ப்பு சக்தி உங்ககிட்ட பொதுவாவே ஜனவசியங்கள் இருக்கும். அந்த சுக்கிரன் தான் வந்து ஜனவசியத்த குடுக்கக்கூடிய கிரகம். அது வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசிய பார்க்கறனால பொதுவா ஜனவசியங்கள் கிடைக்கும். இத யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இந்த மாரி இது இருக்குது நம்மளுக்கு ஆதரவுகள் இருக்கு அப்படின்னு கட்சி தலைமையிடத்துக்கு தெரியப்படுத்துங்க. பொதுவா பேர் புகழ் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஒரு அரசியல்வாதிய பொறுத்தவரைக்கும் பேரும் புகழும் தான் ரொம்ப முக்கியமானது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல ஆதரவு குடுப்பாங்க. காசு பணம் குடுப்பாங்க. ஒரு நல்ல போஸ்டிங் குடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு நீங்க முன்னேறி வரதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி குடுக்கும். துலா ராசிய பொறுத்தவரைக்கும் பொதுவான பலன்கள் ஆனி மாசம் வந்து நல்ல வருமானம் அப்படிங்கிறது தான். சுக்கிரன் சந்திரன பார்க்கறதுனால உங்களுக்கு காசு பணம் நெறைய செலவாகும். ஆனா வருமானமும் அந்த அளவுக்கு வரும். என்ன சேவிங்ஸ் பண்ண முடியாது. வரத விட கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியா இருந்தாலும், ஆனா வருமானத்துலங்கிறது குறை இருக்காது. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்ல. பொதுவான பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கு. உத்தியோகத்துக்கு, தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.